ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்கள் எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். இன்று ஒரு வசனத்தை நம்ம வாசித்து நாம் தியானித்து நாம் ஜெபிக்க போகிறோம். நீதிமொழிகள் எழுதின புஸ்தகம் 15வது அதிகாரம் 13வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். மனமகிழ்ச்சி முகமலர்ச்சியை தரும், மன துக்கத்திலோ ஆவி முறிந்து போகும். அப்போ நல்லா கவனிங்க, நம் மனசில் உண்டாகிற மகிழ்ச்சி முகமலர்ச்சியை தருமா? இதைத்தான் நம்மளுடைய உலக பழமொழி இப்படி சொல்லுது, அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்படின்னு சொல்லுது. அப்போ நல்ல மனசு நமக்கு மகிழ்ச்சியாக இருந்துச்சுன்னா முகமலர்ச்சி உண்டாகும். அப்போ தேவன் எதை எதிர்பார்க்கிறார்னா இந்த மனதுக்குள்ளே உண்டாகிற மகிழ்ச்சியை தான் எதிர்பார்க்கிறார். நாம் எதைத்தான் எதிர்பார்க்கிறோன்னா இந்த மனசு மகிழ்ச்சியாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும். வெளித்தோட்டத்தில் அநேகர் சிரிப்பார்கள், ஆனால் உள்ள பலத்த துக்கத்துக்குள்ளே அவங்க இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். அதனால தான் வேதம் இப்படியா சொல்லுகிறது. நீதிமொழிகள் எழுதின புஸ்தகத்தில் 4வது அதிகாரத்தில் 23வது வசனத்தில் இப்படி சொல்லுது, எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்து நின்று ஒரு ஜீவ ஊற்று புறப்படும். அப்போது இந்த இருதயத்தை பலவிதமான காரியங்கள்லேருந்து நம்ம காவல் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா தேவ ஆவியானவர் அந்த இருதயத்துக்குள்ளே அசைவாடுவாரா? அப்போ கர்த்தருடைய அசைவாடுதல் இருக்கிறப்போ அப்போ ஒரு மன மகிழ்ச்சி அந்த இருதயத்துக்குள்ளே இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். பல துக்கங்கள் ஏன் வருது அப்படின்னா அதில் தேவ ஆவியானவருடைய அசைவாடுதலை முழுமையாக நம்ம வைத்து கொள்ளாததுனால தான் பல துக்கங்களை, பல பாடுகளை, பலவிதமான நிந்தைகளையும் நம்ம பார்க்குறோம். அப்படியே பல நிந்தைகளும் நெருக்கடிகளும் நம்ம வாழ்க்கையில் வந்தால் கூட இந்த ஆவியானவர் உள்ளத்துக்குள்ளே இருக்கிறார்னா நிச்சயமாக அந்த துக்கம் நம்ம கலத்த ஒரு துக்கமாக தெரியாது, அதற்கு மாறாக ஒரு மன மகிழ்ச்சி நமக்குள்ளே இருக்கும். அதனால தான் பவுல் இப்படியா சொல்லுகிறார், கர்த்தருக்குள்ளே நீங்கள் எப்போதும் சந்தோஷமாக இருங்க, சந்தோஷமாக இருங்கள் என்று மறுபடியும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்போ சந்தோஷம் ரொம்ப முக்கியம், மன மகிழ்ச்சி ரொம்ப முக்கியம். நம்ம இருதயத்தினுடைய நிலைகளில் துக்கத்தை விட மன மகிழ்ச்சியை நாம் எல்லாரும் எதிர்பார்க்கிறோம். அதற்கு ஒரே வழி, தேவ ஆவியானவர் நம்மளுடைய இருதயத்துக்குள்ளே அசைவாடணும். தேவ ஆவியானவருடைய அசைவாடுதலை பார்க்கணும். அன்றைக்கி சகரியா எலிசபெத்தை பாருங்கள், குழந்தை இல்லை, ஆனால் ஒரு துக்கத்தோடு இருந்ததா இல்லை. அவங்க கர்த்தருடைய கற்பனைகளின்படி, நியமங்களின்படி, சட்டத்திட்டங்களின்படி வாழ்ந்து கொண்டே இருக்கிறாங்க. அதனால் கர்த்தர் அவர்களுக்கு ஒரு பலத்த ஆசீர்வாதத்தை கொடுத்தார். உங்களுக்கு என்னது தேவைங்கிறத கர்த்தர் அறிஞ்சு வச்சிருக்கிறார். உங்களுக்கு எந்த நேரத்தில், ஏற்ற நேரத்தில் எதை கொடுக்கணுங்கிறத கர்த்தர் அழகாக அறிந்து வைத்திருக்கிறார். நிச்சயமாக கொடுப்பார். நீங்கள் ஜெபிக்கிற ஜெபங்கள் எல்லாம் தேவ சமூகத்தில் எட்டி இருக்குது. கர்த்தர் அதற்குரிய பலனை உங்களுக்கு தந்தருளுவார். அதனால் நீங்கள் தயவு செய்து கர்த்தருடைய சித்தத்தின்படி செஞ்சு உங்கள் இருதயத்துக்குள்ள தேவ ஆவியானவருடைய அசைவாடுதலை கொண்டு வருகிறப்போ இந்த இருதயம் எப்போதும் மன மகிழ்ச்சியாக இருக்கும். உள்ளத்துக்குள்ளே இருக்கிற மன மகிழ்ச்சி உங்கள் அவயவங்கள் முழுவதும் ஆளுகை செய்யுங்களா? அதனால் நீங்கள் எப்போதுமே சந்தோஷமாக இருப்பீர்கள். நீங்கள் கர்த்தருக்குள்ளே சந்தோஷமாக இருங்க, கர்த்தர் எல்லா காரியங்களையும் உங்களுக்கு அற்புதம் செய்திருவார். அல்லேலூயா. நாம் இப்போ ஜெபிக்க போகிறோம். அநேகருக்குள்ளே இருக்கிற துக்கங்களை கர்த்தர் இந்த நாளில் மாற்ற போகிறார். ஏன்னா உங்கள் துக்கத்தை கர்த்தர் சந்தோஷமாய் மாற்றுவதற்காகத்தான் உங்களுக்குள்ளே வந்திருக்கிற எல்லா கண்களை மூடிடுவோம். நல்ல ஆண்டவரே, நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. கர்த்தருடைய ஆவியானவர் இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவரே ஒரு சந்தோஷத்தை தந்தருள நாங்கள் ஜெபிக்கிறோம். அநேகருடைய இருதயத்துக்குள்ளே இருக்கிற துக்கங்கள், முகத்தில் பெரிய வாடலோடு கூட நிற்கிறார்கள், முகத்தில் ரொம்ப ஆண்டவரை சோர்வான நிலைமைகள் அவங்க வெளிக்காட்டுறாங்களே, எப்போ பார்த்தாலும் துக்கத்தோடு, எப்போ பார்த்தாலும் கவலையோடு கூட வாழ்கிறத நீர் பார்க்கிறீரே. கர்த்தருடைய ஆவியானவர் ஒவ்வொருத்தருடைய இருதயத்திலையும் இறங்கட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். தேவ ஆவியானவருடைய வல்லமை இறங்கட்டும். கர்த்தருடைய வல்லமை இருதயத்துக்குள்ள அசைவாடுகிறப்போ தேவனுடைய மன மகிழ்ச்சி ஆண்டவரை அவங்க வாழ்க்கையில் பார்க்க முடியுமே. இப்பொழுதே உம்முடைய மன மகிழ்ச்சியை கொடுக்கிற ஆவியானவர் உள்ளத்துக்குள்ளே இறங்கி வருவீராக, உள்ளத்துக்குள்ளே இறங்கி வருவீராக. அந்த அபிஷேகம் ஊற்றப்படட்டும், அந்த வல்லமை ஊற்றப்படட்டும். எந்த துக்கமாக இருந்தாலும் சரி, இயேசுவின் நாமத்தில் கடன் பிரச்சனையா ஆண்டவரே, அந்த துக்கத்தை நீர் மாற்றி போடுவீராக. ஆண்டவரே, குழந்தை இல்லைங்கிற காரியத்தில் துக்கத்தோடு இருக்கிறாங்களா, அந்த துக்கம் இயேசுவின் நாமத்தில் மாறுவதாக. நீங்கள் வேதத்தில் சொல்லியிருக்கிறீங்களே, இனி சூரியன் அஸ்தமிப்பதும் இல்லை, சந்திரன் இனி மறைவதும் இல்லை, கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார், உன் துக்க நாட்கள் முடிந்து போகும் என்று சொன்னீரே. ஆண்டவரே, இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவரே, அவர்கள் வாழ்க்கையில் இப்பொழுதே காண்கிற அந்த துக்கத்தினுடைய நிலைகள் இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாக்கப்படுவதாக.
நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். தேவ பிரசன்னம் கூட இருந்ததற்காக நன்றி, இருப்பதற்காக ஸ்தோத்திரம். கர்த்தருடைய ஆவியானவர் கூட இருங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். தைரியமாக இருங்க, கர்த்தருக்குள்ள சந்தோஷமாக இருங்க. ஆமேன். உங்களுடைய இருதயத்தினுடைய மகிழ்ச்சி முகமலர்ச்சியை உண்டாக்கும். உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிற கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.